சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியும் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். ஸோ அதாவது தலைப்பு, சரிங்களா? ஸோ இட்டாலியன் மிலிட்ரி, ஸோ அதாவது இத்தாலியா இராணுவத்தில் வந்து பணிபுரிகிறவர் பேர் வந்து கொர்நேலியு. ஸோ அதால் செசரியா பட்டணத்தில் இருக்கார். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஸோ அவனை பற்றி சாட்சி போட்டிருக்கு பாருங்கள். தேவபக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஸோ பற்றி சாட்சி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ நீதி உள்ளவன் சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவ பக்தியாக இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தபித்தால் மிகுதியான தர்மங்களை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம இந்த இடத்துல எபிரேயரில் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதான் நம்ம மத்திய 25ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் வந்து வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கு நல்லா உதவி செய்யுங்க அப்படிங்கிற பற்றி ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போது இந்த தான தர்மங்கள் பண்ணுறது, ஏழைகளுக்கு இறங்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தான தர்மங்கள் செய்கிறது வந்து தேவனுக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. சரிங்களா? எப்படி நம்ம வேத்தில் ஸ்தோத்திர பலி செய்கிறது வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கோ, அதே மாதிரி வந்து தான தர்மங்கள் செய்கிறதும் ஆண்டவருக்கு ஒரு மிக பிரியமான ஒரு காரியம். இவர் வந்து அப்படிப்பட்ட மிஞ்சின தான தர்மங்கள் செஞ்சு தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட நல்லா தேவபக்தியாக இருந்து எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். 3ஆம் வசனம் பாருங்கள். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவென்று அழைக்கும் பிரத்யட்சமான தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், சொல்கிறார் பாருங்கள், உன்னுடைய ஜபங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ தூதன் வந்து அப்படியே வர்றாரு. ஸோ பார்த்திங்கன்னா தூதன் வந்து டைரெக்டாக நிற்கிறார். அதாவது இது ஒரு தரிசனம் கிடையாது. சரிங்களா? டைரெக்டாகவே கண்ணெதிராக ஒரு மனுஷன் போய் நின்னா இப்படி அந்த மாதிரி வர்றார். எப்படி தூதனே டைரெக்டாக வந்து தோன்றி அவர்கிட்ட வந்து பேசுகிறார் பாருங்கள். இது வந்து தரிசனம் இல்லை, டைரெக்டாக வந்து பேசுகிறார் பாருங்கள். உடனே பார்த்திங்கன்னா அவர் பயந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாரு. உன்னுடைய ஜெபங்கள் உன்னுடைய தர்மங்கள் எல்லாம் வந்து தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்குது, அதனால் வந்து நீ பேதுருவை அழைப்பே அப்படின்னு சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரை தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகர்கள் தேவபக்தியுள்ள ஒருவனை அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். ஸோ பார்த்திங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவரோட வீட்டு வேலை செய்கிற 2 பேரை கூப்பிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட பட்டணத்தில் செய்கிற ஒரு ஆள், நல்ல தேவபக்தி உள்ள ஆள், ஸோ 3 பேரை வந்து அவர் வந்து அனுப்புகிறார், யோப்பா பட்டணத்துக்கு அனுப்புகிறார். ஸோ தேவன் பாருங்கள், அந்த தேவதூதர் மூலமாக சீமான் எங்கே இருக்கார், எந்த வீட்டில் இருக்காரு, ஸோ எல்லா அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறார் பாருங்கள். உடனே பார்த்தீங்கன்னா அனுப்புகிறார் அவர். அடுத்த பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. தலைப்பு என்ன அப்படின்னா, 9ஆம் வசனத்தில் பேதுரு அப்படின்னு இருக்கா, அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. 10ஆம் வசனத்தில் கடைசி பார்த்திங்கன்னா ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கா, போட்டுக்கோங்க. நம்ம பேதுரு ஞான திருஷ்டி அடைதல். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பேதுரு ஞான திருஷ்டி அறிந்து ஒரு தரிசனத்தை பார்க்குறார். ஸோ அந்த தரிசனம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ பேதுரு ஞான திருஷ்டி அடைந்தது அதோட தலைப்பு. 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி
மேல் வீட்டில் ஏறினான். ஸோ பார்த்தீங்கன்னா 6ஆம் மணி அப்படிங்கிறது மத்தியானம் 12 மணி. சரிங்களா? அப்போது ஜெபம் பண்ணும்படியாக மேல் வீட்டில் ஏறுறாரு. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்த பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிப்பதில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவனை தீட்டாக எண்ணாதே என்ற 2ஆம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரம் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்காக மேல் வீட்டில் ஏறுறாரு. அப்போ வந்து ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. தரிசனத்தில் பார்க்குறதுல ஒரு வானம் திறந்திருக்கு. அதிலேருந்து ஒரு கூடு வருது. அதில் கூடில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூமியில் இருக்கிற எல்லா 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊனும் பிராணிகள், ஆகாயத்து பொருள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீ அடித்து புசி அப்படின்னு சொல்கிறார். அடுத்து புசி அப்படின்னு சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சாப்பிட முடியாது. சரிங்களா? அப்போ பழைய ஏற்பாடுகள் நியாயப்பிரமாணத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து புசிக்கத்தக்க எது பசிக்கணும், எது பசிக்கக்கூடாது, எந்த மீன் வகைகள் சாப்பிட்ணும், எந்த மீன் வகைகள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பறவைகள், எந்த பறவைகள் சாப்பிட்ணும், எந்த பறவைகள் சாப்பிடக்கூடாது, எந்த 4 கால் மிருகங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரித்து வச்சுருக்காரு. ஸோ மற்றதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தீட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த கூடுக்குள்ளே எல்லாமே இருக்குது, எல்லா மிருக ஜீவன்களுக்கு. ஆண்டவர் பார்த்து அடித்து புசி அப்படிங்கிறார். அடித்து புசினா, ஆண்டவரே இதெல்லாம் நிறையா தீட்டு உள்ள காரியங்கள் எல்லாம் இருக்குது ஆண்டவரே, அப்போ நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னா தேவன் வந்து சுத்தமாக்கினது நீ தீட்டா எண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதோடைய அர்த்தம் என்ன சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்து அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து தீட்டை வச்சுருக்காரு. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பிட புசிக்கத்தக்கவைகள், புசிக்கத்தகாதவைகள். ஸோ புசிக்கத்தகாதவைகள் சாப்பிட்டா அது தீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து நீங்கள் எதை வேணால் சாப்பிடலாம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 15:11, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகளை ஒருவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ புதிய ஏற்பாட்டில் வந்து நீங்கள் வந்து எது வேணால் சாப்பிட்லாம். சரிங்களா? எது வேணாலும் அடித்து சாப்பிட்லாம். இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது, தீட்டெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எது நம்ம விளக்கணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் எது நம்ம விளக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல அப்போஸ்தலர் 15:28 நம்ம பார்க்குறோம். அதாவது விக்கிரகத்து படைக்கிறத நம்ம வந்து விக்கிரகத்துக்கு படைத்தப்பட்டவைகளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அதாவது மிருகங்களுடைய ரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருக்குண்டு செத்ததை வந்து சாப்பிடக்கூடாது. ஆக்சிடெண்ட்டாக ஏதாவது ஒரு டெத் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்து புசிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை தான் சாப்பிடக்கூடாது. மற்றபடி நார்மலாக இருக்கிறத வந்து நீங்கள் அடித்து புசிக்கலாம். சரிங்களா? அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து ஆண்டவர் வந்து சுவிசேஷம் அனைவருக்கும் உரியது. சரிங்களா? 2வது அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து சுவிசேஷம் அனைவருக்கும் உரியது. இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர். ஸோ அவர் பேர் என்னென்னா உலக ரட்சகர். ஸோ அவர் தான் தேவன். சரிங்களா? ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திட்டார். ஆண்டவர் சொல்கிறார், பாவிகளுக்காக நான் வந்து இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தன் உயிரே கொடுத்துருக்கார். அப்போ வந்து அது எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து அவர் தேவன். சரிங்களா? அப்போ வந்து இந்த ரட்சிப்பு வந்து அனைவருக்கும். ஸோ அவர் தேவன் வந்து அவரை சுவிசேஷம் வந்து உலகம் ஃபுல்லாக போகணும். சரிங்களா? அதான் நம்ம மத்தேயு 28:19-20 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுத்து அப்போ எல்லா ஜாதிகளுக்கும் நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். அப்போ எல்லோரும் ரட்சிக்கப்படணும். சரிங்களா? அப்போ அதை தான் இங்கே வந்து மெயினானது வந்து மீன் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இது வரைக்கும் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, யூதர்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், அத்தனை பேருக்குமே ரட்சிப்பு. சரிங்களா? சுவிசேஷம் அத்தனை பேருக்குமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை யூதரானாலும் சரி, எந்த ஜாதியானாலும் சரி, எந்த மதத்தானாலும் சரி, எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து தேவை. சரிங்களா? அதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஸோ என்ன இல்லாமல் வந்து வேறு வழி இல்லை. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதை விளக்கும்படியாக அதே அதிகாரத்தில் 28 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் அவனை நோக்கி அந்நிய ஜாதியோடே கலந்து அவனிடத்தில்
போக்கு வரவாய் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் என காண்பித்திருக்கிறார். சரி, பார்த்தீங்களா? அப்போ இந்த தரிசனத்துடைய அர்த்தம் அதுதான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து அந்நியரோட கலக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து தீட்டா எண்ணுவாங்க. ஆனால் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடி தேவன் எனக்கு காண்பித்தார். அப்போ ஒருத்தரையுமே தீட்டா எண்ணாத. சரிங்களா? அப்போ அந்நிய ஜாதினாலும் அவன் ரசிக்கப்படணும். ரசிக்கப்பட்டு ஏற்றுக்கிட்டா விசுவாசியாக மாறிடுவான். ஸோ விசுவாசி அப்படி வந்து யூதர்கள் தான் அப்படி சொல்லி பிரித்து பார்க்காதீங்க. அப்போ எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதுதான் இதோடைய அர்த்தம். இப்போ சுவிசேஷம் அத்தனை பேருங்க எல்லாருக்குமே தேவை. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே தேவை. ஸோ இயேசு கிறிஸ்து வந்தால் தான் ஒருத்தனுக்கு அவனுக்குள்ளே ஜீவன் வரும், அவனுக்குள்ளே வெளிச்சம் வரும், அவனுக்குள்ளே ரட்சிப்பு வரும், அவன் பரலோகம் போய் சேர முடியும். சரிங்களா? அப்போ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது அவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் தான் ரத்தம் சிந்தியிருக்கார். சரிங்களா? எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தியிருக்கார். அடுத்த பாருங்கள், 17ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 17ஆம் வசனத்திலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. இந்த தரிசனம் முடிஞ்சோடனே அப்பொழுது 17 முதல் 23 வரை அந்த 19ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், அதாவது தலைப்பு. 19ஆம் வசனம் பின்பகுதி, இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார், அதாவது தலைப்பு. 17 முதல் 23 வரை அது ஒரு பகுதி. 17ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூடப்போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அவர் சிந்திச்சிட்ருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து கூப்பிடுறாங்க. உங்களை வந்து 3 பேர் உடனே 3 பேர் உன்னை தேடுகிறார்கள். ஆவியானவர் சொல்கிறாருப்பாங்க, 3 பேர் உன்னை தேடுகிறாங்க, நீ ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் போ, நான் தான் அவங்களை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நிலைமை இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துவார். சரிங்களா? அப்போ எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். அந்த அபிஷேகம் சகலவத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிறைத்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஆவியானவரோடு நம்ம இருக்கும்போது ஆவியானவர் நம்ம சரியாக நடத்துவார் பாருங்கள். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தண்டத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் தேடிட்டுருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாய் கொர்நேலியும் என்றும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தயமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் விவரமாக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் குத்தி சாட்சி சொல்கிறார் பாருங்கள். அவன் நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், யூத ஜனங்களும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய கொர்நேலி. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நல்ல சாட்சி பெற்றிருக்கார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க விவரமாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு தூதன் உங்களை கூட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்கிறாங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரர் சிலரும் அவனோட கூட போனார்கள். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பேதுரு அந்த கொர்நேலியை அனுப்பின அந்த 3 பேர் கூட இன்னும் கொஞ்சம் சில விசுவாசிகள், ஸோ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் பேதுருவோட கூட போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ செசரியாவுக்கு போகிறாங்க. இப்போ அடுத்த பகுதி பாருங்கள், 24ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 24ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 24ஆம் வசனம் முதல் பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள், அதான் அதோட தலைப்பு. சரிங்களா? 24 முதல் 33 வரை அது முதல் 2 லைனை தலைப்பாக போட்டு வச்சுக்காங்க. மறுநாளிலே அவங்கெல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறைமையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அவர் காத்துட்ருக்கார். இன்னும் பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டி வச்சு அங்கே உட்காந்து வச்சு காத்துட்ருக்கார் பாருங்கள். ஸோ அவர் மட்டும் அதே வசனத்தை கேட்கும்படியாக இல்லை, மற்றவங்களும் நன்மை பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுருக்கார் பாருங்கள்.
பேதுரு உள்ளே பிரவேசித்த பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா காலில் விழ போகிறாரு. காலில் விழுந்தேன்னா வந்து காலில் எல்லாம் விழாதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறார் பாருங்கள். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, இந்த இடத்துல பாருங்கள் சொல்கிறார் பாருங்கள், அந்நிய ஜாதியாருடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தாக இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் ஏன்னா யூதன் வந்து மற்ற யாரோடய கலக்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் காண்பித்தார். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டார். பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஏற்றுக்கோ, ஒருவரையுமே தீட்டுள்ளவனை என்னாத, ஏன்னா எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை அப்படின்னு சொல்லி தேவன் வந்து காட்டியிருக்கார். ஸோ அதுதான் அவர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். ஏன்னா ஆவியானவரே சேங்ஷன் பண்ணிட்டார். நீ போ, நான் தான் அவங்களை அனுப்பினேன், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஸோ ஆவியானவரும் சொல்கிறார், அந்த தரிசனமும் வருது, தரிசனத்தை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஆவியானவரும் இந்த அவங்க பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் வந்து கூப்பிடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ டேலி ஆகுது. ஓ சரி அப்படின்னு ஆவியானவர் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியமாக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே என் நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தெரிந்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவசந்நிதியில் நினைத்தரப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமானை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல்பதையவனாகிய சீமோனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறார், இந்த மாதிரி வந்து 4 நாளுக்கு முன்னாடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து இந்த மாதிரி வந்து உன்னை அணைக்கும்படியாக, உன்னை வந்து அழைப்பிக்கும்படியாக சொன்னார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவசந்தியில் நினைத்தரப்பட்டது. அதனால் வந்து நீங்கள் பேதுருவை அழைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து எல்லாத்தையும் கூட்டி வச்சு அவர் ஆயத்தமாக இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து அவர் வந்து ஆயத்தமாக இருக்கார் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 34ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்த பகுதி, 34ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 34ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி 34 முதல் 48 வரை, 34ஆம் வசனம் தான் தலைப்பு. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், அதான் தலைப்பு. சரிங்களா? ஸோ பேதுரு வந்து பேச தொடங்குறாரு, தன்னுடைய பிரசங்கத்தை சொல்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினாயினும், இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள், தேவன் பட்சபாதம், அவர் ஏற்றுக்கொண்டால் போதும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம சுவிசேஷத்தில் பார்க்குறோம், பாவிகளும் இயேசு வந்து சுவிசேஷத்தை சொன்னேன்ன, பாவிகளும் வேசிகளும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். ஸோ அவன் டக்குன்னு எல்லாம் ஏற்றுக்கிறாங்க பாருங்கள். அவர் தான் மெய்யான ரட்சகன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு பாருங்கள். எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்தருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு, ஸோ எல்லாருக்கும் வந்து என்னது, எல்லாருக்குமே நற்செய்தி என்னென்னா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து தாவீது பிறந்திருக்கிறார். ஸோ அவர் தான் வந்து உலக ரட்சகர். அதுதான் வந்து நற்செய்தி, மகா பெரிய நற்செய்தி வந்து அதுதான். சரிங்களா? அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்தருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சந்ததி இதுவே. அடுத்த வசனம் பாருங்கள், 38ஆம் வசனம், முக்கியமான வசனம். நசரேனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை வந்து தேவன் வந்து பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினார். ஸோ தேவன் அவரோட கூட இருந்தபடியினால் நன்மை செஞ்சார். பார்த்தீங்கன்னா வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார், மரித்தவர்களை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணினார், குருடர்களை வந்து பார்வையிட வச்சார், செவிடர்களை கேட்க வச்சார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா முடவர்களை நடக்க வச்சார், பலத்த அற்புதங்கள், எண்ணிலடங்கா அற்புதங்களை செஞ்சார்.
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணப்பக்கிறவன் சுற்றி திரிந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஒரு இரட்சகராக விடுதலை நாயகனாக வந்து சுற்றி திரிந்தார் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு வேதத்திலே ஒரு முக்கியமான வசனம் பாருங்க சரிங்களா. புதிய ஏற்பாட்டிலே ஒரு முக்கியமான வசனம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஊழியத்தின் ரகசியமே இதுதான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி வல்லமையாக பயன்படுத்தினார்னா அதுக்கோட ஆதார அவசரம் வேணால் நம்ம இதை எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ அதை நம்ம எப்போவுமே வந்து பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிறது ரொம்ப முக்கியமான பரிசுத்தாவினாலும் தேவ வல்லமையினாலும் நம்ம எப்போவுமே நிரம்பி நம்ம ஆயத்தமாக இருக்கிறது எப்போவுமே அவசியமாக இருக்கிறது. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் பார்த்திங்கன்னா 3ஆம் நாளில் தேவனை எழுப்பினார். பிரத்யட்சமான காட்சி வந்து எல்லோரும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கியமானவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சணமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குளித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாக எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். ஏன்னா அவர் உயிரோடு இருந்தது இவங்க கண்ணாக பார்த்துருக்காங்க இவங்க. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்ற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பார்த்திங்கன்னா அவர் தான் உலக இரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து. அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவரில் நிலைத்திருக்கணும். அவர் மூலமாக தான் நீங்கள் வந்து பரலோகத்துக்கு பிதாவிடத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை வந்து எல்லாமே சொல்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். பார்த்திங்கன்னா அவர் மூலமாக தான் வந்து பாவ மன்னிப்பு. வேறு ஒருவராலும் வந்து பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன்னா வானத்தின் கீழே பூமியின் மேலே அவர் உள்ள மனுஷர் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே இல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. பாவம் மன்னிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் நமக்கு பாவம் மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டால் தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்டால் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும் சரிங்களா. அதான் சொல்கிறார். இப்போ அவர் தான் மெய்யான இரட்சகர், அவர் தான் மெய்யான தேவன். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தான் வந்து தேவன் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், இன்னும் அநேக காரியங்களை சொல்கிறார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியான இறங்கினான். இங்கே பார்த்தீங்களா வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கியிருக்கப்பா. எல்லாமே வந்து பேதுரு பார்த்திங்கன்னா ஆவியில் நிரம்பி இருக்கார் பாருங்கள். அப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆவியானவர் எப்படி ஆவியானவர் பேதுருவை எப்படி ஒரு அற்புதமாக நடத்துறது நம்ம. ஏன்னா அந்த ஜெபத்தை வந்து விடவே இல்லை பாருங்கள். அது அப்படியே அனலாக இருக்கார். அப்போ தான் அபிஷேகம் பெற்றிருக்காங்க. அப்படியே தினம் ஜெபம் பிரசங்கம் இதே தான் அவர் சொல்கிறாரு. நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்னு சொல்கிறாங்க. போதும் பார்த்து இதே இதுலேயே இருக்காங்க. அப்படியே ஆவியில் நிரம்பி இருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டு யாரும் பரிசுத்த தலையில் கை கூட ஜெபம் இல்லை. அது சொல்ல வந்து பரிசுத்த தான் இல்லை நிரப்பிட்டார் பாருங்கள். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேதுருவோட சில விசுவாசிகள் வர்றாங்க. அவங்க பார்த்துறாங்கன்னா கேட்டுட்ருக்கிறவங்க வசனத்தை கேட்டுருக்கவங்களாம் புறஜாதிகள். அவங்க மேலே வந்து பரிசுத்தமாக அவங்க வந்து அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. அந்நிய பாஷைகள் அங்கே கிரியை செய்யுது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. பரிசுத்தன் வந்து எல்லாருமே புறஜாதிகள் மேலேயும் புரிய சொல்லி பார்த்து அவங்களெல்லாம் வந்து பிரமிக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாம்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறாங்க, அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஆவியானவர் புறஜாதிகள் மேலே ஊட்டிட்டார். இப்போ ஞானஸ்தானத்தை ஏன் விளக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசிகளாக மாறிட்டாங்க சரிங்களா. சுவிசேஷம் சொல்லப்பட்டது, நியூஸ் சொல்லப்பட்டன்னா அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க சரிங்களா.
அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஸோ ஏன் அதை அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, இன்னும் நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படியா. ஸோ சில நாள் தங்கியிருந்து இன்னும் நிறைய சத்தியங்களை அவங்களுக்கு கற்றுத்தரார். சரிங்களா? தான் நம்ம இந்த இடத்துல 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ 10ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கொர்நேலியுவுக்கு வந்து ஒரு தேவதூதன் வந்து பேதுருவை அழைப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா, பேதுரு வந்து ஞான திருஷ்டி அடைந்து ஒரு கூடு மேலேருந்து வரதா பார்த்துல சகல விதமான மிருகங்கள் இருக்கிறத பார்க்குறாரு. அடித்து புசி அப்படிங்கிறாரு. உடனே ஆண்டவரே, இதெல்லாம் வந்து அசுத்தமானவைகள், நான் எப்படி புசிப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. இல்லை, தேவன் சுத்தமாக்கினதை வந்து நீ அசுத்தமாக எண்ணாத, அதனால் வந்து சுவிசேஷம் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறார். சுவிசேஷம், ஸோ எந்த புறஜாதியானையும் பார்த்து நீ வந்து, ஏன்னா அவருக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த அதோடைய கருத்தை வந்து தேவன் வந்து அதை விளக்குறார். சரிங்களா? ஸோ அதை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கொர்நேலியை வந்து 3 பேர் அனுப்புகிறாரு. வந்தோடனே பேதுருக்கிட்ட நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவரோட இன்னும் சில விசுவாசிகள் சேர்ந்து எல்லாம் செசரியாவுக்கு போகிறாங்க. செசரியா போனோடனே அங்கே போய் கொர்நேலிய வீட்டில் வந்து பிரசங்கம் பண்ணுறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொர்நேலியை வந்து நிறைய பேர் அவருடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சு அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டுனா எல்லாருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணுறார். வசனத்தை கேட்ட உடனே, அவங்களுக்கு தேசத்தை கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டாங்க. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க. மேலே விசுவாசிகளாக மாறிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில நாள் தங்குங்கன்னு சொல்லி அங்கே இன்னும் நிறைய சத்தியங்களை போதிக்கிறார். ஸோ தான் நம்ம இந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ சின்ன ஜெர்மனி முடிச்சிடலாம். ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எவ்வளவாய் பேதுருவை பயன்படுத்தினீர். அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, அப்படியா நீர் எங்களையும் பயன்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எப்படி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அங்கே பாருங்கள். பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட நன்மை செய்கிறவரும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட அவரும் குணமாக்கிறவரும் சுற்றி தெரிந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசப்பா, அப்படியா நாங்கள் பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரம்பி இருக்க ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் கிருபை செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்கள் முழுவீச்சோடு செய்ய கர்த்தர் கிருபை செய்ய அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். போல மாற்றுங்க. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 எங்களுக்குள்ளே பெருக கர்த்தர் பலன் தர கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். நல்ல பிதாவே, ஆமென்.